ஹாய் காய்ஸ், சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து 31 டிசம்பர் 2023. இந்த வருஷத்தோட கடைசி நாள். ட்ராவலில் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ட்ராவலில் இருந்ததில்லை. நியூ இயர் டைமிங்கில் ஒன்று திருச்சியில் இருப்பேன், இல்லாட்டி சென்னையில் இருப்பேன். ஸோ இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் ட்ராவலிங்கில் இருக்க போகிறேன். நியூ இயர் பிறக்கும்போது ட்ராவலே இருக்க போகிறோம். ஸோ எஸ், அதனால் ட்ரெயினில் போகலாம் தான் பிளான் பண்ணேன். பட் நேற்றே கிளம்ப வேண்டியது. ஸோ கொஞ்சம் வேலை இருந்ததுனால இன்றைக்கி சண்டே கிளம்புறேன். நாளைக்கு மண்டே நியூ இயர் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பஸ்ஸில் தாங்க நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஆர்கேடி டிரான்ஸ்போர்ட் அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆர்கேடி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். ஸோ அந்த பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். நான் போகிற இடம் பார்த்திங்கன்னா திருச்சி வரைக்கும் தான் போகிறேன். பட் நான் வந்து ஏற இடம் வந்து தாம்பரம். நான் கோயம்பேடு போகலை. கோயம்பேடில் அங்கே 10 மணிக்கு எடுப்பாங்க. தாம்பரத்துக்கு வந்து 11:15 ஷெட்யூல் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தாம்பரம் வந்துட்டேன். ஸோ தாம்பரம் தானே நான் இருக்கிற இடம். ஸோ அங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு நான் இருக்கிற அவங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ ஆஃபீஸ்க்குலாம் நீங்கள் வர தேவையில்ல சார், நியர்பையில் பார்த்தீங்கன்னா அங்கே லொக்கேஷன் சொன்னாங்க. இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் தாம்பரத்துக்கு அதாங்க லொக்கேஷன், இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த இடத்துக்கு டேரெக்டாக போயிருங்க, பஸ் அங்கே ஏறிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக நிற்கிறேங்க. ஸோ அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுதாங்க இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிறது. ஸோ அதுக்கு நேராக அப்படியே இங்கே இருக்கிறேன். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. ஸோ 11:15 சொன்னாங்களே. நான் இங்கே நேர்பை பக்கம் தான் எனக்கு. அதனால் கரெக்டாக அங்கே ஒரு வீட்டிலேருந்து ஒரு 10 போல் கிளம்புனேன். 10 நிமிஷத்தில் அங்கே வந்துட்டேன். 11 மணி 1/4 மணி நேரத்தில் வண்டி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 11:30 ஆகும்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம் எப்படி ட்ராவல் இருக்குன்ட்டு. பஸ்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ராக் இருக்குல்ல. ஸோ அதை யூஸ் பண்ணேன். பஸ் இன்னும் வரல. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு காட்டுதா? ஸோ எவ்வளோ இந்த ட்ராக்கில் கீழே போட்டுக்க போகிறாங்களே, எவ்வளோ நேரம் டிலேன்னு 6 minutes 37 seconds டிலே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உங்கள் ஸ்டாப் 11:21 வரும்னு. பட் இன்னும் வரல. எனக்கு தெரிஞ்சு 11:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் 1/4 மணி நேரம் டிராஃபிக்கில் சிட்டிலேருந்து பேசஞ்சரை பிக் பண்ணுறதில்ல. ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகும். பெருங்குளத்தூர் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வண்டி வரட்டும், பார்ப்போம். பஸ் வந்துருச்சு. ஆர்கேடி ஏறிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். பஸ்ஸில் ஏறிட்டேன். ஸோ சத்தமாக பேச முடியல. ஏன்னா ஏசி ஸ்லீப்பர் இருக்கிறதுனால சுற்றி பேசஞ்சர் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். பஸ் ஏறிட்டேன். லோவர் டெக்கு தாங்க எனக்கு சீட்டு வேணும் பாருங்கள். ஸோ லோவர் டெக்கு தான், மிடில் இருக்க சீட்டு போட்டிருக்கேன். பஸ்ஸு இன்றைக்கி நாளைக்கு நேற்றுலேருந்து லீவுனால பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்காங்க. ஒரு அந்த சீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்குது. என் பேகை அங்கே தான் வச்சுருக்கேன். கேட்டு அவங்கள்ட்ட பேகை கீழே வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் நீங்கள் சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் இங்கேயே வச்சுருங்க, போகும்போது எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஓகே ஜி அப்படின்ட்டுருக்கேன். ஸோ வச்சாச்சு. சீட்டோட அம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு முன்னாடி கேபின் ரைட் போகலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து திரும்பிக்கிறேன். பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஸ்மெல்லாம் வரலைங்க. லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மெல்லாம் ஒன்றும் வரல, நல்லா தான் இருக்குது. ஆர்கேடி பிராண்டிங் போட்டு வருது. ஸோ இந்த பில்லோ வந்து ஒரு நிமிஷம். பில்லோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட் இருக்குல்ல. ஸோ பெட்டோடு சேர்ந்து ஒரு ஸ்டெப்பு மாதிரி வரும். அதை அப்படியே அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. கீழே ஏசி வின்ட்ருக்கு, லைட் இருக்கான்னு தெரில, சார்ஜர் ஒர்க் ஆகுதான்னு தெரில, செக் பண்ணணும்.
லைட் எரியல, பட் ஏசி நல்லா கூலிங்காக வருது, நல்லா கூலிங்காக வருது. படுத்துட்டேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. எனக்கு வர இறங்கி படுக்கிறேன், ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாருங்க ஓகே. கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. ஸோ நியூ இயர் இன்னைக்கு நியூ இயர் பிறந்துருச்சு, 1ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ உள்ளே இருக்க பஸ்ஸில் கேபினில் இருக்கும். ஸோ பேசஞ்சர் 2 பேர் வந்து, சின்ன பசங்க 2 பேர் வந்து நியூ இயருக்கு ஒரு அவங்க வந்து கரெக்டாக 12 மணிக்கு வந்து, சின்ன பசங்க 2 பேர், ஒருத்தர் வந்து கடலை மிட்டாயும் வாழைப்பழம் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ராவல் வந்து எப்படி போகுதுன்னு கேட்குறீங்களா? வேறு லெவலாக இருக்குது. ஸோ ஆர்கேடி, நம்ம ஊர் வண்டி, திருச்சி வண்டி, இந்த வண்டியில் வந்து நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அதிக ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். திருச்சி கொரோனாக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணுது, அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். வண்டி 1/4 மணி நேரம் தான், நான் சொன்னேன்ல 1/4 மணி நேரம் தான் வரும்னு நினச்சேன். பட் நான் 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டாங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் தான் டிலே. வண்டி போகிற ஸ்பீடை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த டைமிங்கோட ஏர்லியாகவே போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பாப்பா எப்படி இருக்குன்னு. மேல்மருவத்தூர் வந்தாச்சு. டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12:30. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. ஸோ 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுது நம்ம இந்த பஸ்ஸில் ஏறி மேல்மருவத்தூர் ரீச் பண்ணிட்டோங்க. செம்ம ரன்னு தான். ஸோ மேல்மருவத்தூர் வந்துட்டோம் 1 ஹவரில். அடுத்தடுத்து எப்படி போகிறாங்கன்றத பார்ப்போம். ஸோ மேல்மருவத்தூரில் அங்கே வெயிட் பண்ணுறோம். ஒரு பேசஞ்சர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்களாம் காரில். ஸோ அவங்க வந்து
இந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. பக்கத்தில் தான் வந்துட்டாங்களாம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரணம் இருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து உளுந்தூர்பேட்டைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே போய் தான் நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் 2 தான் அது வரைக்கும். ஆத்தூர் டோல் பிளாஸாங்க இது. நான் வர 2வது டோலோ 3வது டோலோ. சார்ஜர் ஒர்க் ஆகுது மக்களே. சார்ஜ் ஏறுது. ஸோ டைம் கரெக்டாக 1 ஆக போகுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆக போகுது. ஸோ கரெக்டாக 12:57 ஆயிடுச்சு. இப்போது கேபின் எவ்வளோ நேரம் உட்காந்தது போக கொஞ்சம் நேரம் வந்து தூங்குவோம். ஏன்னா காலையில் நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. வெளியே போகணும், கோயில் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டேன். இப்போ பிரேக் வந்து உளுந்தூர்பேட்டை நிப்பாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மணிக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே நான் போய் இப்போ படுத்தினா தான் ஒரு மணி நேரம் தூங்கினா போதும். ஒரு 2-2:30 அந்த டைம் போல் இருந்துச்சு. கேபின்கிட்ட போய்ட்டு பேலன்ஸ் அந்த உளுந்தூர்பேட்டையில் போய்ட்டு கொஞ்சம் டீயே போட்டோம்னா ஸோ அடுத்த ஒரு 2 மணி நேரத்தை திருச்சி ரீச் ஆகிடலாம். பார்ப்போம் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு. கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் வெளியே உட்காந்துருந்தேன். அங்கே மேலே டாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சில்லு பனி வேறு பயங்கரமாக இருக்குது. அதனால் காற்று பயங்கரமாக வந்ததா குழுகுழுன்னு இருந்தது. ரொம்ப கூலிங்காக இருந்தது. அதனால தான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தால் இன்னும் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஏன்னா ஏசி வேறு ஓடுதா. ஸோ ஏசி சின்ன ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப ஹையாகவும் இல்லை, ரொம்ப லோவாக இல்லை, மீடியமாக கரெக்டாக இருக்குது. பெட்ஷீட் கம்பல்சரி தேவைப்படுங்க. பெட்ஷீட் போற்றி படுக்க போகிறேன். ஸோ ஓகே, குட் நைட் கைஸ். நான் உங்களுக்கு உளுந்தூர்பேட்டில் எழுந்திரிச்சு கண்டினியூ பண்ணேன். பை கைஸ்.
டைம் கரெக்டாக 2:30 ஆகுதுங்க. ஸோ உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஸ்ரீ மீனா பவான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டு நிப்பாட்டிருக்காங்க. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஒரு நிறைய பஸ்ஸுங்க நின்றுச்சுங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஒரு டீ குடிக்கலான்னு தான் பார்த்தேன், பட் தூங்கணும் அப்படின்றதுக்காக டீயும் குடிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் படுக்கிறேங்க நானும் போயிட்டு. கைஸ், எனக்கு இங்கே சென்னை வந்த புதுசில் பஸ்ஸு வந்து நிறையா பஸ்ஸு இங்கே நான் கோயம்பேடு பக்கம் அம்பத்தூரில் இருந்தனால எனக்கு அதிக பஸ்ஸு வந்து ரொம்ப சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் நிறைய பஸ்ஸு பார்க்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வோ ஸ்கேனியர்னு தனியாக தெரியும், என்னடா எப்படி இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம். அதில் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணணும், ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஸ்கேனியாவோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ தான் ட்ராவல் பண்ணேன் ஸ்கேனியா வால்வோலாம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே இல்லை. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கேனியா பார்க்கலாம். ஸோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதில் சீக்கிரமாக ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு தான் தோணுது. ஸோ நம்ம ஊர் வண்டி தான், அதுவும் ஸ்ரீ வெங்கடானந்தன் டிரான்ஸ்போர்ட் தான். ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்பியாச்சுங்க. டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 2:50, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வண்டிக்கு நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. உளுந்தூர்பேட்டை டோல், செங்குறிச்சி சுங்கசாவடி. மக்களே இங்கே பாருங்களேன், எங்கள் முன்னாடி பாருங்கள். ஸோ ஸ்ரீ ரெங்கநாதன் ஸ்கேனியா பஸ் போதில்ல, அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கும்போது சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்கேனியா வால்வோலாம். ஜென்ரலாக எனக்கு ஸ்கேனியா ரொம்ப பிடிக்காது, டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்களை வந்து சைடு போட்டாப்புல, திருப்பி நம்ம அண்ணன் அதோடைய சைடு போட்டாப்புல. பார்த்தீங்கன்னா அந்த 80 அந்த லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 70 to 80 அந்த லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க.
பஸ்ஸோட டிக்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் ரெட் பஸ் தான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ டிக்கெட் வந்து எனக்கு இங்கே வந்து 572 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் 572 ரூபா இல்லை, ஏன்னா 100 ரூபா டிஸ்கவுண்ட் வந்தது. 450 ரூபா டிக்கெட்டு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 472 ரூபா வந்தது. எல்லா பஸ்ஸும் இந்த இடத்துல வந்து இறக்கிட்டு அப்படியே பைபாஸில் போயிடும். ஸோ திருச்சி அப்படின்னு மென்ஷனாகி வர இந்த ஸ்ரீரங்கநாதன், ஆர்கேடி இந்த மாதிரி ஒரு சில பஸ்ஸு மட்டும்தான் டோல்கேட்லேருந்து உள்ளே போந்து அப்படியே உள்ள சிட்டிக்குள்ளே கொண்டு போகும். ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை உள்ளே கொண்டு போகும். இறங்கிட்டேன், பஸ்ஸு போயிடுச்சு. ஸோ இருங்க கண்டினியூ பண்ணுறேன் வீட்டில். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:50 ஆகுது. ஷெட்யூல் டைம், அதாவது அம்பரூர் டோல்கேட்டில் ரெட் பஸ்ஸில் கொடுத்த டைம் வந்து 4:45க்கு ஷெட்யூல் டைம் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக 4:50, ஒரு 5 நிமிஷம் டிலேவோடு இறக்கியிருக்காங்க. பிக்கப் ஸ்டேஷனில் வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் டிலேயில் ஏற்றி ஒரு 5 நிமிஷம் டிலேயில் வந்தாங்க. செம்ம ரன்னு தான். நம்ம இறங்கிட்டோம், வீடியோ பார்த்துருப்பீங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டைம் வந்து எனக்கு 5.5 மணி நேரம். அதாவது தாம்பரத்துலேருந்து நம்பர் டோல்கேட் 5.5 மணி நேரம், எனக்கு 5 மணி நேரம் 35 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் டிலேவாக இறக்குனாங்க. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக பஸ்ஸில் வர்றப்போ ஒரு 1/2 hour இல்லாட்டி 15 minutes டிலேவ் ஆகும். அது முன்ன பின்ன இருக்கதா செய்யும், டிராஃபிக் அதெல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து நியூ இயர் அப்படின்றதுனால இங்கேருந்து போகிற மக்கள் தான் ஜாஸ்தி இருக்காங்க. ஏன்னா 3 நாள் லீவு, நாள் அதுக்கு ஸ்கூல் லீவ் எல்லாம் ரிட்டன் ஆகிற கும்பல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அது ஊரில் இருக்காங்க, ரிட்டன் போகிறவங்க தான் அதிகம். இன்றைக்கி தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நேற்று ஃப்ரீயாக, முந்தானத்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்திருக்கும். ஸோ நேற்று அந்தளவுக்கு ரஷ் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டேன். ஸோ ஃப்ரீயாக அந்த டிக்கெட் ஃபேரும் சொல்லியிருப்பேன், அந்த அளவுக்கு பட்ஜெட்டில் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு ட்ராவலு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஹாப்பி நியூ இயர் கைஸ். பை கைஸ்.